சிரேஷ்ட மேஜர் ஜெனரல் ஒருவர் அமெரிக்காவுக்கு தகவல் வழங்கியதாக விக்கிலீக்ஸ் கூறுகிறது. விசேட அதிரடிப்படையினருக்கு நாடு தழுவிய ரீதியில் இடமாற்றம். புலம்பெயர்ந்தோரை புலிகள் என்கின்றார் அஸ்வர். காவல்துறை அதிகாரம் வழங்கப்படாவிடின் அதிகார பகிர்வின் நோக்கம் நிறைவேறாது என்கின்றது TNA. இனி விரிவான செய்திகள். இலங்கையின் சிரேஷ்ட மேஜர் ஜெனரல் ஒருவர் அமெரிக்காவுக்கு தகவல் வழங்கியதாக விக்கிலீக்ஸ் குறிப்பிட்டுள்ளது. முன்னாள் இராணுவ பேச்சாளரும் இராணுவ ஊடகப் பிரிவின் பணிப்பாளருமான மேஜர் ஜெனரல் பிரசாத் சமரசிங்க சில முக்கிய தகவல்களை அமெரிக்காவுக்கு வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தூதரகத்தின் ஜேம்ஸ் டி மூர் என்ற அதிகாரியால் அந்நாட்டு இராஜாங்க திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட குறிப்பில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசியல் கடத்தல்கள், கப்பம் கோரல்கள் என்ற தலைப்பில் அனுப்பப்பட்ட இந்த குறிப்பில் ராஜபக்ஷ நிர்வாகத்தின் ரகசிய தகவல்களை வழங்கும் உளவாளியாக பிரசாத் சமரசிங்க கடமையாற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான சமிக்ஞை அதிகாரியாகவும் பாதுகாப்பு அமைச்சின் அபிவிருத்தி ஆய்வு பிரிவின் பொறுப்பதிகாரியாகவும் யாழ்ப்பாணத்தில் இயங்கி வந்த 3 படை அணிகளின் கட்டளை தளபதியாகவும் மேஜர் ஜெனரல் பிரசாத் சமரசிங்க கடமையாற்றியுள்ளார். கடத்தல் சம்பவங்கள் தொடர்பில் கைது செய்யப்படுவோர் அனைவரும் மெய்யான குற்றவாளிகள் கிடையாது என்று அரசாங்க உள்ளக தகவல்கள் குறிப்பிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பட்ட சிலர் கடத்தல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டதாக பிரசாத் சமரசிங்க கூறியதாக அதில் மேலும் கூறப்பட்டுள்ளது. கடத்தல் தொடர்பில் காத்திரமான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சர்வதேச சமூகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதில் இலங்கை அரசாங்கம் மிகுந்த கரிசனை கொண்டிருந்ததாக பிரசாத் சமரசிங்க தெரிவித்தார் என்றும் விக்கிலீக்ஸ் மேலும் குறிப்பிட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் மேலும் புதிதாக இராணுவ முகாம்களை அமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கை மேலும் இராணுவமயப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே இருக்கும் இராணுவ முகாம்களுக்கு மேலதிகமாக புதிதாக இராணுவ முகாம்களை அமைப்பது யுத்த வலயத்தில் வாழ்ந்து வரும் மக்களை பெரிதும் பாதிக்கும் என்றும் அவர் கூறினார். வடமாகாணத்தின் புதுமாத்தளன் பிரதேசத்தில் புதிதாக இராணுவ முகாம் ஒன்றை அமைக்கும் அரசாங்கத்தின் திட்டம் தொடர்பில் மனோ கணேசன் இதனை தெரிவித்தார். வர்த்தமானியில் இது தொடர்பில் இன்னமும் அறிவிக்கப்படவில்லை. புதிதாக இராணுவ முகாம் அமைப்பதன் மூலம் உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்கு மேலும் கால தாமதம் ஏற்படக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் வடக்கு மக்களின் பூர்வீக காணிகளை சுவீகரித்து வருகிறது. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறான நடவடிக்கைகளின் மூலம் தமிழ் மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்த அரசாங்கம் தவறியுள்ளது என்றும் அவர் கூறினார். இந்திய மீனவர்களினால் இலங்கை மீனவர்களுக்கு பெரும் இடையூறு ஏற்படுவதாக JVP குற்றம் சுமத்தியுள்ளது. இந்திய மத்திய அரசாங்கத்தின் தலையீடு இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களினால் இலங்கை மீனவர்கள் பெரும் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருவதாக JVPயின் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையினரும் கரையோர பாதுகாப்பு பிரிவினரும் பல தடவைகள் இலங்கை மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இலங்கை கடற்பரப்புக்கு அருகாமையில் இந்திய மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபடுவதால் உள்நாட்டு மீனவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். பாராளுமன்ற தெரிவுக்குழு கூட்டங்கள் நடைபெறுவதே இல்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற தெரிவுக்குழு கூட்டங்கள் மாதாந்தம் நடத்தப்பட வேண்டும் என நிலையீட் கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போதிலும் உரிய முறையில் கூட்டங்கள் நடத்தப்படுவது இல்லை என்று அவர் குற்றம் சுமத்தினார். துறைசார் அமைச்சர்கள் பாராளுமன்ற தெரிவுக்குழு கூட்டங்களை நடத்துவதில்லை. குறிப்பாக இந்த கூட்டங்களில் எதிர்க்கட்சிகள் தமது கருத்துக்களை வெளியிட சந்தர்ப்பம் அளிக்கப்படுவது இல்லை என்று அவர் தெரிவித்தார். சுற்றாடல் அமைச்சு 2010ஆம் ஆண்டில் 2 தடவையும் 2011ஆம் ஆண்டில் 1 தடவையும் பாராளுமன்ற தெரிவுக்குழு கூட்டத்தை கூட்டியதாக குறிப்பிட்டார். உரிய முறையில் பாராளுமன்ற தெரிவுக்குழு கூட்டங்களை நடத்துமாறு சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார். விசேட அதிரடிப்படையைச் சேர்ந்த உத்தியோகத்தர்களுக்கு நாடு தழுவிய ரீதியில் இடமாற்றம் வழங்கப்படவுள்ளது. காவல்துறை மாதிபர் NK இளங்கக்கோனிலால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விசேட அதிரடிப்படையின் உயரதிகாரிகளும் ஏனைய கடைநிலை உத்தியோகத்தர்களும் இவ்வாறு இடமாற்றம் செய்யப்படவுள்ளனர். 8 ஆண்டுகள் சேவையை பூர்த்தி செய்தவர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்படவுள்ளது.
வரும் 15ஆம் தேதி முதல் இந்த உத்தரவு அமுல்படுத்தப்படும். காவல்துறையினரால் கட்டுப்படுத்த முடியாத குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் விசேட அதிரடிப்படையினர் மாவட்ட ரீதியில் கடமையில் ஈடுபடுத்தப்படவுள்ளனர். மாகாணங்களுக்கு காவல்துறை அதிகாரம் வழங்கப்பட வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு, காவல்துறை அதிகாரம் வழங்கப்படாவிடின் அதிகார பகிர்வின் நோக்கமே நிறைவேறாமற் போய்விடும் என்று சுட்டிக்காட்டியுள்ளது. காவல்துறை அதிகாரமின்றி சட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாத அதிகாரமற்ற சபைகளாக மாகாண சபைகள் இருப்பது அதிகாரம் எதுவுமே வழங்கப்படாத செயற்பாட்டை விட மோசமானதாகும். காவல்துறை அதிகாரங்களை பகிர்வது தற்போதைய அரசியலமைப்பின் ஓர் அங்கம் என்பதாலும், கடந்த கால அரசியலமைப்பு மறுசீரமைப்பு யோசனைகளில் காவல்துறை அதிகாரம் வழங்கப்பட வேண்டுமென்று குறிப்பிடப்பட்டுள்ளமையினாலும் அதனை அமுல்படுத்தாமல் இருக்கின்றமைக்கு நியாயமான காரணத்தை கூற முடியாது என்றும் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரனினால் விடுக்கப்பட்ட அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. மாகாண சபைகளுக்கு காவல்துறை அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு தொடர்பில் அரசாங்கம் முன்னுக்கு பின் முரணான வகையில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளது. காவல்துறை அதிகாரத்தை பகிர முடியாது என்று ஜனாதிபதி பகிரங்கமாக கூறினாலும், நாட்டின் அரசியலமைப்பின் 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவதாகவும் அதனை அடிப்படையாக கொண்டு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வுக்கு செல்வதாகவும் ஜனாதிபதி இந்திய வெளியுறவு அமைச்சர் கிருஷ்ணாவிடம் கூறியுள்ளார். கிருஷ்ணா அந்த விடயத்தை கூறியபோது அதனை எதிர்க்காத ஜனாதிபதி தற்போது அது தொடர்பில் தனக்கு பொறுப்பு இல்லை என்று காட்ட முயற்சிக்கின்றார். காவல்துறை அதிகாரத்தை பகிர்வது தொடர்பில் 13வது திருத்தச் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளமை அரசாங்கத்துக்கு தெளிவாக தெரியும். அப்படியானால் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? காவல்துறை அதிகாரத்தை பகிர வேண்டியதன் அவசியத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறது. அரசியலமைப்பு மறுசீரமைப்பு தொடர்பில் 1995, 97, 2000ஆம் ஆண்டுகளில் வந்த யோசனைகள் மற்றும் சர்வகட்சி பிரதிநிதிகள் குழுவின் அறிக்கை என்பவற்றில் கூட மாகாண சபைகளுக்கு காவல்துறை அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டுமென்று பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. சர்வகட்சி பிரதிநிதிகள் குழு ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டது. காவல்துறை அதிகாரத்தை பகிர வேண்டும் என இதில் கூறப்பட்டுள்ள நியாயப்படுத்தல்கள் பொதுவான சிங்கள மக்களின் கருத்து இதில் உடன்பட்டுள்ளது என்பதை காட்டுவதாகவும் சுமந்திரன் தமது அறிக்கையில் கூறியுள்ளார். புலம்பெயர்ந்துள்ளோரை புலிகள் எனவும் அவர்களுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனுக்கும் தொடர்பிருப்பதாகவும் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் பாராளுமன்ற உறுப்பினரான அஸ்வர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றில் நேற்று நடைபெற்ற பெருந்தெருக்கள் மீதான சட்டமூலத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன், 2009ஆம் ஆண்டுடன் அரசாங்கம் புலிகளை அழித்துவிட்டதாக கூறி அரசியல் செய்த நீங்கள் இப்போது கூட்டமைப்பு அரசாங்கத்தை விமர்சித்தால் அதற்கு தகுந்த பதில் தராமல் கூட்டமைப்பு புலிகள் கேட்கிறதையே கேட்கிறது, கூட்டமைப்புக்கு புலிகளுடன் தொடர்பு என்று மீண்டும் புலிகளை வைத்து அரசியல் செய்வது நீங்கள்தான், நாங்கள் இல்லை என்று கூறியபோது இடைமறைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அஸ்வர் எம்பி, உங்களது தலைவர் சம்பந்தன் புலம்பெயர் நாடுகளுக்கு சென்று டயஸ்போரா புலிகளை சந்தித்து பேசியுள்ளார். அவருக்கு டயஸ்போரா புலிகளுடன் தொடர்பு உள்ளது என்று கூறினார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை குறித்து ஆஸ்திரேலியா கருத்து வெளியிடவில்லை என்று அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது. உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் கெவின் ராட் எந்தவித கருத்தையும் இதுவரையில் வெளியிடவில்லை என்று அந்நாட்டு கிரீன் கட்சி அதிருப்தி வெளியிட்டுள்ளது. அறிக்கை வெளியிடப்பட்டு 2 மாதங்கள் கடந்துள்ள நிலையிலும் வெளிவிவகார அமைச்சர் மௌனம் காத்து வருவதாக கிரீன் கட்சி உறுப்பினர் லீ ரியானன் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அறிக்கை ஆராயப்பட்டு வருவதாகவும் அது தொடர்பில் விரைவில் கருத்து வெளியிடப்படும் என்றும் கெவின் ராட் தெரிவித்துள்ளார். இலங்கை சென்றுள்ள மாலைதீவு முன்னாள் ஜனாதிபதி முகமது நஷீரின் மனைவி அவரது மகளுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நேற்று காவல்துறை அதிபருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். மாலைதீவு முன்னாள் ஜனாதிபதியின் பாரியார் நேற்று முன்தினம் தனது மகளுடன் இலங்கை சென்றார். முன்னாள் ஜனாதிபதி நஷீருக்கு பாதுகாப்பு வழங்குமாறும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ புதிய ஜனாதிபதி முகமது வாஹிட் ஹசனிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கையில் தஞ்சமடைந்துள்ள மாலைதீவின் முன்னாள் ஜனாதிபதியின் பாரியார் ஜனாதிபதி மஹிந்தவை தொடர்பு கொண்டு தமது கணவருக்கு பாதுகாப்பு வழங்க தலையீடுகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டதாக ஜனாதிபதியின் ஊடகப் பணிப்பாளர் பந்துல ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஜனாதிபதி மஹிந்த மாலைதீவின் புதிய ஜனாதிபதியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கலந்துரையாடியதாகவும் ஜெயசேகர கூறினார்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net என இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.